வணக்கம், நான் suryathangaraj. என்னோட ஒரு பிஸியான நாளில் எடுத்த சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அதோட இன்றைக்கி எக் beijo எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தினமே என்னோடய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வேக வச்ச முட்டை கொடுப்பேங்க. எக் beijo அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சைட்லலாம் கிடைக்கிற மாதிரி நிறைய ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் குழந்தைங்க பார்க்குறதுனால அது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டெல்லாம் பார்த்தது இல்லைங்க. சரி எப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லாம் சர்ச் பண்ணும்போது எனக்கு அதோட ரெசிபி கிடச்சிது. இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேங்க. நான் பண்ண ரெசிப்பியை உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு நான் வேக வச்ச முட்டை எடுத்துருக்குறேங்க. இது கூட பூண்டு நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்குறேங்க. ஒரே எண்ணெய் நம்ம பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வரமிளகாய் அந்த எண்ணெயில் வறுத்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறேங்க. பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் குறப்பான பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். எலுமிச்சம்பழம், அப்புறம் உப்பு தண்ணியில் உப்பு கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த எக் beijo செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. யுகி இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் காமிக்க போகிறேன். அப்படி இப்போ எக்குக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம வறுத்த வெங்காயம் அதை அதில் உள்ளே போட்டுக்கிற அப்படி. அதுக்கப்புறம் வறுத்த பூண்டையும் கொஞ்சம் கையில் நல்லா க்ரஷ் பண்ணி அந்த எக்குக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எடுத்துருக்குது ரெகுலர் பிராய்லர் கோழி முட்டை தாங்க. அப்புறம் எண்ணெயில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகாய் கொஞ்சம் உள்ள அதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் புளி தண்ணி, அப்புறம் உப்பு தண்ணி, அப்புறம் லெமன் ஜூஸு இதெல்லாம் சேர்த்தா நம்மளோட எக் beijo ரெடி ஆயிரும். மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் வச்சுக்கலாங்க. நிறைய மிளகா தண்ணி என்ன உங்க அக்கா எவ்வளோ சாப்பிட்றா? ஏய் லேட்டாச்சு. அடுத்துறேன் பண்ணிடுவா. ஏய் லேட் ஆயிடுச்சுடா, கிளம்புங்கடா. மிளகாவா? மிளகா? ஆமாம் மிளகா. நிஜமாத்தா வர மிளகா அரைச்சி வச்சிருக்கேன். ஆமாண்டா. இதுவா? போதும் சாப்பிடு. சவுண்டெல்லாம் வருது. போதும் மித்து. கடிடா, முட்டை கடிடா. அப்படியே வெறும் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. இல்லை இல்லை குடிய முட்டை மட்டும் கடி. முட்டையோட சேர்த்து கடிச்சா தான் நல்லாயிருக்கும். ஒக்கா தும்ப போகிற அதை பார்த்து பழகிக்கும். டேய் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க, லேட் ஆகுது. பழைய சோறு beijo. அது பர்பியன் ஃபுட்டு. இது
தமிழ்நாடு ஃபுட். தமிழ்நாடு ஃபுட். சாப்பிடு தங்கம், லேட் ஆகுது. டேய் டேய் டேய், ரொம்ப ஊற்றாது, நல்லா இருக்காது. அப்படியே கடிச்சு சாப்பிடு, இல்லைன்னா அது இருக்கிறத போட்டுட்டு சாப்பிடு. டேய் வா, இஷ்டத்துக்கு பண்ணி சாப்பிட்ருக்குற. நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா, நீங்கள் என்னமோ கமிஷன் பிடிச்சிருங்கப்பா, நான் என்னமோ நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறோம். பாலிஷ் பண்ணிடு. எப்படி இருக்கு மித்தோ? டேய், நாரை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் நாரிட்டு இருக்காதீங்க. போதும். என்ன பண்றானா வச்சு எடுத்து இந்த ஸ்பூன் அப்படி எடுத்து டேய் லேட் ஆகுதுடா, போங்கடா கிளம்புடா. உங்க ஷூ போடு, ஓடு. சரி மித்து ஓடு. இந்த நாள் வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்லர்லேயே வந்து ஒர்க் நிறையா இருந்துச்சு. அடுத்த நாள் மேக்கப்புக்கான பேக்கிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு 11:30 மணி பக்கமாக அடுத்த மேக்கப்ஸ்க்கெல்லாம் வந்து கிளம்பியாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு மேக்கப் வந்து பழனியிலங்க. பழனியில் மேக்கப் முடிச்சுட்டு திருப்பூர் செங்கப்பள்ளிக்கு வந்து நம்ம மறுபடியும் வரணும். அதுக்குள்ளே வந்து இங்கே ஒர்க் ஃபுல்லாக முடிக்கணுங்க. அதனால் இவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock அப்படிங்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஃப்ரிஸியான ஒரு ஹேருங்க. இதுக்கு வந்து உள்ளே வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேர் ப்ரிப் பண்ணதுக்கப்புறம் பண்ண ஹேர் ஸ்டைலுங்க இது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சீர் மேக்கப்புங்க. இவங்களுக்கான ஹேர்டும் இவங்க கேட்டிருந்த மாதிரியே நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்டென்ஷனுமே வந்து வைக்கலைங்க. அவங்களோட ஓன் ஹேர்லேயே வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. சில லேயர்ஸ் கூட இந்த ஹேர் டூவில் வந்து நான் கொடுத்துருந்தேன்.
வந்து மேக்கப் இருந்துகிட்டே இருந்ததுனால என்னால் வந்து எல்லா டைமும் எல்லா இடத்துக்குமே வந்து கரெக்டான டைமுக்கு வந்து போய் சேர முடியாதுங்க. அதனால் என்னோடய ஜூனியர்ஸ் வந்து எல்லா மேக்கப்லேயுமே வந்து எனக்கு முன்னாடியே போய் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட ஒர்க் வந்து கோமதியே வந்து முடிச்சுட்டாங்க. ரொம்ப அழகாக 3 மேக்கப்புமே வந்து நாங்கள் முடிச்சிட்டோங்க. இந்த போஸ்ட் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. நம்மளோட மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா newspa மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. நம்மளோட மேக்கப் அப்புறம் ஹேர் டூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேக்கப் புக்கிங்ஸ் இல்லை பார்லர் சர்வீஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குதுங்க. அதுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.